கூலா 4 சினிமா செய்திகள். ஃபர்ஸ்ட் பாத்திரலாமா? நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சறேன். சொல்லுங்க. மங்களகரமா ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா, குஷ்பு அவங்களுடைய மகளுக்கு வந்து கல்யாணம் நடக்க இருக்குது. எஸ், அவங்க வந்து பிரதமர் மோடி கூட போய் சந்திச்சு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. அடுத்ததாக சிஎம் அவங்களையும் போய் பார்த்துட்டு, ஏன்னா என்னுடைய தம்பி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? எஸ், நம்ம தேர்தல் டைம்ல கூட விஜய் அவர்களை எதிர்த்து பேசவே இல்லை, எதுவும் திட்டி பேசவே இல்லை. அவங்க பிஜேபியை சார்ந்தவங்களா, அந்த கட்சி சார்ந்தவங்களா இருந்தா கூட விஜய் அவர்களை வந்து இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. என் தம்பி அப்படின்ற மாதிரி தான் ஒரு உரிமையோட வந்து பழகிட்டு இருக்காங்க. அந்த உரிமையில சிஎம் பார்த்து இன்விடேஷன் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே, சூப்பர். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, ராகவ் லாரன்ஸ் பிடிக்குமா? ராகவா லாரன்ஸ் எஸ், டான்ஸ் மாஸ்டர், ஆக்டர், சிங்கர், டைரக்டர், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து கொஞ்சம் காணல, அதாவது படங்கள், அவரோட படங்கள் வரல. நாங்களும் காஞ்சனா வரும் அப்படின்ற மாதிரியும் டக்குன்னு அரண்மனையும் மிக்ஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு அரண்மனையாவது வரும் இல்ல காஞ்சனாவது வரும்னு பார்த்தா ரெண்டுமே வரல. நடுவுல கருப்பு வந்து பூத்து அவங்க வந்து பிளாக் பஸ்டர் ஆகிட்டாங்க. காஞ்சனா என்ன காணுமே, இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி, ஒருவேளை பேய சர்ச் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி எந்த பேய் கொண்டு வரலான்னு தேடிட்டு இருப்பாரு போல. ஏன்னா அவர் நிறைய பேய கொண்டு வந்துட்டார்ல. இப்ப ராகவ லாரன்ஸ்க்கு வந்து மேட்டர் கிடையாது, அவரோட பொண்ணு வந்து சினிமாவுக்கு வர போறாங்களாம். ஓ அப்படியா? அவங்க வந்து அமெரிக்காவில இருந்து சினிமா சார்ந்த படிப்பு படிச்சு முடிச்சிட்டாங்களாம். சோ சீக்கிரமா அவங்க என்ன படம் இயக்க போறாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும். ஹீரோயினா வரல, டைரக்டரா வராங்க. நான் கூட சரி அவங்க ஹீரோயினா கிளம்புறாங்க போறாங்க போல. ஏன்னா வாரிசுகள் எல்லாருமே ஹீரோ அப்படிதானே வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப முரளி அவங்களுடைய மகனாக இருக்கட்டும், நிறைய விஜய் அவர்களோட பையன் கூட டைரக்டரா இருக்காரு. சோ அதே மாதிரி இவங்க அப்படி இறங்குறாங்க. ஓகே, சோ பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு மாஸ்டர் தான் லாரன்ஸ் அவர்கள். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. டிசேபிள்டு பீப்புள்ஸுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து, டான்சிங்கோ இல்ல ஆக்டிங்லயோ ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களையும் வந்து வெள்ளித்திரையில வந்து காமிச்சு அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்தவர் தான் லாரன்ஸ் மாஸ்டர். நம்ம வந்து சொன்னா அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. நானும் இன்னொரு நியூஸ் வச்சிருக்கிறேன், கல்யாண நியூஸ் தான். என்ன கல்யாண நியூஸ் நிறைய எடுத்துட்டே இருக்கு? ஏதோ இந்த சினிமால வந்து இப்ப வந்து கல்யாண வாரங்கள் அப்படி ஏதாவது நடக்குதா? அப்படி இல்ல, ஆனா இது வந்து 3வது கல்யாணம் தான். 3வது திருமணமா? ஆமா. ஆக்சுவலி இது சொல்லும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராங்க. யாரு? இல்ல நான் பேர் சொல்லப்பட்ட ஆடி வாங்க விரும்பல, அதனால விட்டுறலாம். நீ வனிதா விஜயகுமார் அக்கா தானே நினைச்சேன். அவங்களுக்கு 5 கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல அக்காவோட சொல்ல வரவே இல்ல, அக்கா பத்தி நான் பேச மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் அக்காட்ட அடி வாங்குனியா என்ன? பலமா எங்கயாவது முட்டு சண்டை? இல்ல அக்காட்ட அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்ல என்கிட்ட. ஓகே ஓகே. அக்கா வந்து வாயாலே வறுத்து எடுத்துருவாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இல்ல, ஹிந்தி. ஹிந்தி இண்டஸ்ட்ரி. ஆமா, அமீர் கான் தெரியும்ல உங்களுக்கு? அவரை தெரியாதவங்க இருக்க முடியுமா? அதான் அவருடைய ஸ்டைல் என்ன, அவருடைய மாஸ் என்ன, பயங்கர. நமக்கு இங்க சூப்பர் ஸ்டாரோ, அங்க அவரு. நேத்து ஐ மீன் கூலி படத்துல கூட அவர் ஒரு ரோல் பண்ணிருப்பாரு இல்லையா? எண்ட்ல வருவாரு, பயங்கரமா இருந்துச்சு. அவங்களுடைய காம்போ நல்லா இருந்துச்சுன்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க இல்லையா? அவருக்கு தான் இப்ப 3வது கல்யாணம். அவருக்கு வயசு என்ன? 61 தான். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 61. எஸ், ஸ்வீட் 60. உனி அப்படி வர. ஓகே, லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 16 சொல்லுவாங்க. சோ அவருக்கு 60 வயசுல வந்து இப்ப அந்த காதல் மலர்ந்து, இதுக்கு முன்னாடி அவங்க லிவிங்ல தான் இருந்தாங்களாம். பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 40+ தான், 45 அந்த ரேஞ்ச் தான். கௌரி அவங்க பேரு. அவங்க வந்து தமிழ் பிளஸ் ஐரிஷ், இது ரெண்டையுமே அவங்க வந்து முக்கியத்துவமா கொண்டவங்க. அவங்க நடிகை, அந்த சினிமா சம்பந்தவங்களா? சம்பந்தப்பட்டவங்க தான், ஆனா நடிகை கிடையாது, ஆர்டிஸ்ட். அது மாதிரி ஆர்டிஸ்ட் இன் தி சென்ஸ் காஸ்டியூம் டிசைனர், அது மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டு, ஃபேஷன் டிசைனிங் அது மாதிரி. இவங்க இதுக்கு முன்னால லிவிங்ல இருந்தாங்களாம், கௌரி அவர்களும் அமீர் கான் அவர்களும். இப்ப சகஜமாயிடுச்சு, இது எல்லாமே சகஜமாயிடுச்சு. லிவிங்ல இருந்தாங்க, இப்ப லிவிங்ல இருந்து அடுத்ததாக ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் தான் பண்ணிக்க போறாங்க. அவருக்கு இருக்க செல்வாக்குக்கு அவர் என்ன கிராண்டாவே பண்ணலாமே? பண்ணலாம், இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட வேண்டாம். ஜஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இவங்கள மட்டும் வச்சு மேரேஜை நம்ம சிம்பிளா முடிச்சிடலான்ற மாதிரி அவங்க பிளான் போல. அதே மாதிரி நடிப்புலையும் பெருசா அவர் ஒண்ணு இந்த இது காட்டல. சித்தாரே சர் ஜமீன் அப்படின்ற ஏதோ ஒரு படம் ஒண்ணு பண்ணிருந்தாங்க கடைசியா. அதுக்கப்புறம் அவருடைய படம் எதுவும் வரல. படம் வரலைன்னா கூட, ஹீரோவா அவர் நடிக்கலைன்னா கூட, அவர் வந்து டைரக்டிங்ல, ப்ரொடக்ஷன்ல வந்து ப்ரொடக்ஷன்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஒர்க் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க சினிமா வாய்ப்பு கிடைக்கல, இல்ல சினிமா விட்டு போகணும்னா கூட பெரிய பெரிய ஹீரோயின்கள்லாம் சினிமாவுல நடிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் அப்புறம் தனிப்பட்ட முறையில பிசினஸ் பண்றாங்க, டிசைனிங் அப்படி நிறைய வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி இவங்களும் அமீர் கான் அவர்களும் படம் எதுவும் நடிக்கல, ஹீரோவா நம்ம முன்னாடி வந்து கொஞ்ச நாட்களாக காணவில்லை அப்படின்னா கூட அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருக்கிறாங்க. ப்ரொடியூசரா அவங்க வந்து மாறிட்டாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய மூவிஸ்லாம் அவங்க. ஓகே, அடுத்ததை வந்து நான் பார்த்திபனை பத்தி பேச போறேன்.
பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய எதுகை, மோனை, அந்த கவிதை, நடை, இலக்கியம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் மாதிரி பேச வர மாட்டுறதே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமா, எப்படிலாம் பேசுவார் ஆக்சுவலி இப்படிங்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்து மயக்கிடுவாரு. ஆமா, கண்டிப்பா நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் இல்லையா? நீங்க கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட்டா பக்கத்துல இருக்க, அந்த மாதிரி பேசுறதுல நமக்கு எங்கடா அப்படி வருது, நான் பக்கத்துல இருப்பேன் நீங்க வெக்கத்துல இருப்பீங்க அப்படிலாம் பேசி பயங்கரமா இது பண்ணிருந்தாங்க. இரவு நிழல்னு கூட ஒரு படம், சிங்கிள் ஷாட் ஆக்சுவலி அந்த மூவி பாத்தீங்களா? பாத்துருக்கேன், செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. ஒர்த்து அப்படி எப்படிதான் எடுக்க முடியும் இப்பெல்லாம், இப்படி ஒரு எப்படி யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அவருடைய குரு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாக்கியராஜ் சார் அவர்கள் தான். சோ புலிகிட்ட கத்துக்கிட்டவங்க வந்து கண்டிப்பா புலியா தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவரும் வந்து எல்லாத்துலயுமே வந்து கலக்கிருப்பாரு. ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல டைரக்டிங்கா இருக்கட்டும், கதை, திரைக்கதை, வசனம், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இவர் வந்து கலக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இவங்களை பத்தி பேசணும்னா கூட நமக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு தகுதி வேணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சாதாரண ஒரு பேர் தான் சொன்னேன், பேரை வச்சு நம்ம இவ்வளவு காலம் பேசிட்டோம், இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ரீசெண்டா வந்து இந்த சாதி சான்றிதழ் வேண்டாம், மீன் எனக்கு ஜாதி மதமற்றவர் வேண்டாம் அப்படின்னு வாங்கிட்டாரு, சான்றிதழ் வாங்கிட்டாரு. இன்னொரு சர்ச்சையில சிக்கினார்ல தெரியும்ல, குந்தவை கொஞ்ச நாளைக்கு வீட்டுல குந்த வச்சா நல்லா இருக்கும், த்ரிஷா கூட ஃபைட்டிங், அப்படியே சமூக வலைதளங்களே ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன்னா இப்ப இருக்கிற சிஎம் அவர்களும் த்ரிஷா அவர்களும் கல்பாத்தி அவங்களுடைய மேரேஜுக்கு போனதுனால தாவேகாவுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா குந்தவையை கொஞ்ச நாள் வீட்டுல குந்த வைக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி அதுக்கு அவங்களும் ரிப்ளை போட்டு அப்புறம் இவங்களும் மன்னிப்பு கேட்டு அப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு. ஃபீலும் பண்ணாரு, நான் ஏன் தேவையில்லாம மன்னிப்பு கேட்டேன்ற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டாரு. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். என்ன தெரியுமா, அவரு சிஎம் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா வாழ்த்து சொல்லிருக்காங்க. இருக்கிற சின்ன திரை, வெள்ளித்திரை எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லிட்டு தான் வந்தாங்க. போன் மூலமாவும் சொன்னாங்க, ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே வந்து தெரிக்க விட்டாங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி கூட விஷ் பண்ணியிருந்தாரு அதுக்கு முந்தின நாள் தான். இப்ப பார்த்து என்ன சொல்லிருந்தா, எப்பவுமே வந்து கண்டிப்பா கிஃப்ட் அப்படின்னாலே எதுக்கு இல்லாம கொடுக்க மாட்டாரு. ஓவியத்தை வந்து கிஃப்ட் கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு அதுல வந்து சினிமா எனும் டு சிஎம் ஆசனம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு 4-5 வரிகள் எழுதி கொடுத்திருக்காரு. அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா தமிழ் இலக்கியத்தை வந்து கரைச்சி குடிச்சவருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய மொழி நடைகள்லாம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓ இது அது இல்ல, எப்படி இப்படி எழுதுறாரு ஐயோ அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு கிரேஸ் வந்துடும் அவங்க மேல. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ அழகா அதை வெளிக்கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஓகே சூப்பர். இதுதான் இன்னைக்கு மேட்டர் இருந்திருக்கு. அதே மாதிரி விஜய் அவர்கள் கூட கருப்பு படத்தோட முக்கிய ஆதாரம் வந்து விஜய் அவர்கள் தான் மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு இல்லையா? இவங்களை வச்சுதான் நாங்க இந்த படத்தை நாங்க வந்து எடுத்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எஸ், ஏன்னா இந்த படத்துல கூட சில விஷயங்களை காட்டி இருந்தாங்கல்ல. ஏன்னா இந்த லியோ படத்துல உள்ள சீனை காட்டி இருந்தாங்க. ஏன்னா அந்த கருப்பாய் சாங் வரக்கூடிய நேரத்துல இந்த சாண்டி மாஸ்டர் வந்து உள்ள உட்காடுறது, அப்ப அந்த சீன்லாம் காட்டியிருந்தாங்க. அதுல பேக் ஷாட்ல வந்து விஜய் அவர்களை மதி காட்டியிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நல்லா கிளாப்ஸ் வந்து இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அந்த படமும் ஆல்மோஸ்ட் 300க்கு மேல போயிடுச்சு. நல்லா பண்ணிட்டாங்க. சூர்யா சாரோடைய ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா, 300க்கு மேல வசூல் பண்ண மூவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய படம் நல்லபடியாக வந்திருக்கு. ரீசென்ட்லி அவரோட படங்கள் எதுவுமே அவ்வளவு ஓடல, வந்துச்சுனால கொஞ்சம் ஆவரேஜா இருந்துச்சு. பட் இந்த படம் தான் எதிர்பார்த்ததை விட தாண்டி அவருக்கு வந்து வசூல் வேட்டை நடத்தி கொடுத்துருச்சு. இன்னொரு விஷயம், சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சூர்யா அவங்களுடைய அப்பாவை பத்தி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் 2-3 படங்கள் வேணா நடிச்சிருக்காங்க. ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் பேக்ல முன்னாடி ரஜினிகாந்த் சார் அவர்கள் வில்லனாக நடித்த அந்த காலகட்டத்துல. அப்ப அவர் வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள், மது, சிகரெட், ரஜினிகாந்த் அவருக்கு இருந்துச்சா, மது குடிக்கிற பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம்லாம் இருந்துச்சாம். அப்ப சிவகுமார் சார் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து கண்டிப்பா நல்ல நடிகனா வருவ, நடிகனோ வில்லனோ சினிமாவுல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, சூப்பரான இடத்துக்கு நீ வருவ, ஆனா இந்த கெட்ட பழக்கத்தை மட்டும் நீ விட்டுடு, இல்லைன்னா உன் உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்களாம். அந்த ஏஜ்ல, ஏன்னா இப்ப ஒரு 40 இயர்ஸ் 30 to 40 இயர்ஸ் இருந்திருப்பாங்க ரஜினிகாந்த் அவர்கள். அந்த டைம்ல நமக்கு அட்வைஸ் பண்ணா நமக்கு பிடிக்காது இல்ல. இப்ப நமக்கு நம்ம மொபைல் நோண்டிட்டு இருக்கோம், அம்மா வந்து ஏன் போன நோண்டிட்டு இருக்க, கண்ணு கெட்டு போயிட்டா நம்ம கடுப்பா தானே வரும். கெட்டு போனா கெட்டு போகுது, நமக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து ரீல்ஸ் பாப்பேன்னு நம்ம செய்வோம் இல்லையா? அது மாதிரி இவர மாதிரி. சோ அது மாதிரி இவர் என்ன நம்மள்ட்ட இப்படி சொல்றாருன்ட்டு இவர் அசால்ட்டா விட்டுட்டு அந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாராம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஆன்மீகம் இது மாதிரிலாம் உள்ள போகும்போது அந்த பழக்கத்தை விட்டாராம். ஆனா அப்ப செஞ்ச அந்த பழக்கத்தினால அவரோட உடம்பு வந்து கெட்டு போயிடுச்சுதான். சோ சிவகுமார் சார் சொன்ன மாதிரி நான் வந்து பெரிய லெவலுக்கு நான் வந்துட்டேன், இன்னைக்கு நான் வந்து பெரிய ஹீரோவா நான் ஆயிட்டேன். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி என்னுடைய உடல்நிலையும் கெட்டு போயிடுச்சு. அப்ப நான் வந்து இந்த மது பழக்கங்கள் வச்சுக்கிட்டு இருந்ததுனால புகைப்பிடிக்கும் வழக்கம். நிறைய சினிமா ஸ்டார்ஸ் வந்து பண்ற தப்பு இதுதான். அவங்க ஒரு புகழோட உச்சில இருந்தாலுமே இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம்
என்னுடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ சிவகுமார் எனக்கு வந்து ஒரு பெரிய நண்பர் தான், அப்பவே எனக்கு வந்து கணிச்சு சொன்னாரு. அவர் சொன்னது எனக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்கு காரணம் அன்னைக்கு நான் குடித்த மதுவும் அன்று நான் பிடித்த சிகரெட்டும் தான் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் நெகிழ்ச்சியா ஒரு பதிவு வந்து ஒண்ணு போட்டிருக்காரு. சூப்பர். அடுத்து த்ரிஷா பத்தி ஏதாவது மேட்டர் வந்திருக்கா இன்னைக்கு? இல்ல, எனக்கு எதுவும் வரல. உங்களுக்கு எதுவும் வந்திருக்கா என்ன? இல்ல, சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. இல்ல, இது வரைக்கும் பேசல. பேசுறியா? நீங்க ஏதாவது கொளுத்தி போட்டீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன வந்து விஜய் அவர்கள் கூட சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போறதா இருக்கட்டும், எங்கனாலும் போய்கிட்டு இருக்காங்க, ஒன்னாதான் சுத்துறாங்க, திட்டிட்டு இருக்காங்க. இன்னும் சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் த்ரிஷா அவர்கள் போகல. கூடிய சீக்கிரம் நம்ம வெயிட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்கேயும் அவங்க ஒன்னா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஏற்கனவே இப்ப தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளே அதிருப்தியில இருக்காங்க விஜய் மேல. ஏன்னா எதுக்கு தேவையில்லாம விஜய் பின்னாடி த்ரிஷா போறாங்க. இப்பதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து நம்ம எடுத்த முடிவு வந்து சரியா தவறா. நம்ம ஜஸ்ட் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இதுக்கு ஆசைப்பட்டு போயிட்டோமே. ஒரு 6 மந்த்துக்கு பிஃபோரா ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு ஒருத்தர் கூவுனார்ல, அவர் பேச்ச கேட்டு கூமாப்பட்டிக்கு போயிடுச்சா, இங்க ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னு திரும்பி வந்தாங்கல்ல, அது மாதிரி வாட் ப்ரோ அங்கிள் சார் இப்படின்ற அந்த மாடுலேஷனை வச்சு ஓட்டு போட்டாங்க. இப்போ கூட இந்த ரீசன்ட்டா திருச்சி கிழக்குல போய் அவனும் திருந்தல மாமான்ற மாதிரி அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதான் அந்த டாக்க கேட்டு இன்ஸ்பயர் ஆகி எல்லாரும் ஓட்டு போட்டாங்க இல்லையா, இப்ப வந்து ஃபீல் பண்றாங்க இந்த கூமாப்பட்டிக்கார மாதிரி ஆயிடுச்சே விஷயம்ன்ற மாதிரி கொஞ்சம் இதாதான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். நீங்க வந்து த்ரிஷா பின்னாடிலாம் யாரும் போகல, விஜய் பின்னாடி த்ரிஷா போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. த்ரிஷா மட்டும் தான் கேட்க கூடாதுல்ல, சிஎம்ஐயும் கேட்கணும்ல. நீங்க போற இடத்துக்கு ஏன் அவங்கள அழைச்சிட்டு வர்றீங்க? நீங்க வந்து உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, த்ரிஷா மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, அப்போ நீங்க உங்க அண்ணனையும் கேள்வி கேட்க மாட்டீங்க. கூட்டிட்டு போறது உங்க அண்ணையும் தானே. அண்ணைய மட்டுமே கேட்காதீங்க, அண்ணனையும் கேளுங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. சொல்லுங்க. இல்ல, நீங்க அண்ணியே கேக்குறீங்க இல்ல, ஏன் நீங்க அண்ணன் கூட போறீங்க? நீங்க தனியா இப்ப அஜித் அவர்களுடைய அந்த சோக அவங்க அம்மா இறந்தப்ப கூட போயிருந்தாங்க இல்லையா? அஜித்குமார் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் தான். ஆனா அப்படி இருக்கும்போது தனியாவே போயிருக்கலாம் அவங்க. விஜய் அவர்களோட கான்வாயில போக வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறது தான் எல்லாரோட கேள்வியுமே. சோ நீங்க வந்து சிஎம் சார்ட்டையும் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் கேட்டீங்கன்னா அவங்க விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அவர் இதுக்கான விளக்கத்தை கொடுத்தா சந்தோஷம். ஓகே, மீண்டும் ஒரு கூலா 4 சினிமா செய்திகள்ல நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ.